பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் 7வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். முதல் 5 பக்கத்தை நாம் நிறைவு செய்தோம். அடுத்ததாக 6வது 7வது பக்கத்தை இப்பொழுது நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 6ஐ நிறைவு செய்துவிட்டு 7ஐயும் 7D எனக்கூடிய இந்த பாயிண்டர் மூலமாக நிறைவு செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த 3 பக்கத்தை அடுத்த 12 பாடங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். எனிவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த 6வது பக்கத்தினுடைய செய்திகள் நமது நினைவில் பசுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வழிகாட்டுதல் முடிவு, பணி சேவர்களை அழைப்பு பணி விடுத்தது, நற்செயல்கள் செய்கிறேன் என்று அவர்களுக்கு சொன்ன அறிவுரை, இறுதியாக 6Dல மறுமை நாளை கொடுத்தான எச்சரிக்கை. 7வது பக்கம் என்ன சொல்கிறது? ஃபிரௌனிடமிருந்து மீட்டு எடுக்கப்பட்டதும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டது. 40 இரவுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை வழிபட்டு தௌராத்தை பெற்று வந்ததை நாம் 7Bயில் பார்த்தோம். 7C சென்ற பாயிண்டர்ல மாஷா அல்லாஹ் காளைக்கன்றை வணங்கியதன் காரணத்தினால் என்ன தௌபா அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எப்படி அவர்கள் பாவமன்னிப்பு பெற்றார்கள், அடுத்த உடனே அந்த தௌபாக்கு பிறகு திறந்த உடனே எப்படி திருந்தி நல்ல மக்களா செமையா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் இன்னும் ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை கேட்டு அல்லாவிடத்தில் இன்னொரு தண்டனை பெற்றார்கள். அதான் பார்க்க போறோம். அல்லாவை காட்டுங்கள் அப்படின்னு சொன்னதுதான் 7D. ஓகேங்களா? இந்த பாயிண்டர்ல மாஷாஅல்லாஹ் நம்ம 3 வசனங்களா பார்க்க போறோம். சரிங்களா? 55, 56, 57 முந்தின வசனங்களோட தொடர்பு படுத்திக்கிறீங்க. இங்கும் என்னதான் நியமத்துகள், அவர்கள் மீது பொழியப்பட்ட நியமத்துக்களை தான் அல்லாஹ் தஆலா அடுக்கிக் கொண்டே தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறான். 4 செய்திகளை இந்த 3 வசனம் நமக்கு தருது. முதல் செய்தி, பல அற்புதங்களை பார்த்த பிறகும் கூட தாங்கள் அல்லாவை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததால் அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அல்லாவுடைய அற்புதத்தை பார்த்தாலே அல்லாவை அதன் மூலமாக கண்டுகொள்ள வேண்டும். அல்லாவுடைய படைப்பினங்கள் மூலமா, அல்லாவுடைய படைப்பின் மூலமா, அல்லாவுடைய அத்தாட்சி மூலமா அல்லாவை கண்டுகொள்ள வேண்டும் என்பது அல்லாவுடைய நியதி. ஆனா நாங்க அல்லாஹ் பார்க்கணும்டாங்க. அதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 2வது, அவர்களின் கீழ்ப்படியாமைக்கு பிறகும் அல்லாஹ் அவர்களை மரணமடைய செய்து உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறது இங்க வரப்போகுது. 3வது, பாலைவனத்தில் கூட அல்லாஹ் அவர்களுக்கு நிழலையும் உணவையும் ஏற்படுத்தினான் அப்படிங்கிறது இங்க வரப்போகுது. அடுத்து, இவ்வாறு பல அற்புதங்களை கொடுத்து மனிதர்களுடைய நிலை எப்படி இருந்தது, நன்றி கிட்டத்தனமாகத்தான் அவர்கள் இருந்தது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா இதுல சொல்லி காட்டுறான். பாருங்க, ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான். ஒரு வரியில 3 வார்த்தை, ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, இதுதான் புதுசா இருக்க தவிர கடைசி வரியில பாருங்க புது வார்த்தையே இல்லை. அது நீங்க பிராக்டிகலா பார்க்கலாம். உங்களுக்கு வாவு மீனிங் தெரியும், வ தெரியும், மாவும் தெரியும், தலம் எதிலி மூத்த தலமூனா தெரியும், வலாக்கின் தெரியும், கான கானு தெரியும், நப்ஸ் அன்ஃபுஸ் தெரியும், தலமே எதிலிமும் தெரியும். அப்ப தெரிஞ்சது மாஷா அல்லாஹ். ஒரு வார்த்தை கூட புதுசு இல்ல. இந்த மாதிரி தான் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த வசனத்தினுடைய பொருளை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். وَإِذْ قُلْتُمْ يَا مُوسَى لَن نُؤْمِنَ لَكَ حَتَّى نَرَى اللَّهَ جَهْرَةً فَأَخَذَتْكُمُ الصَّاعِقَةُ وَأَنْتُمْ تَنْظُرُونَ. وَإِذْ قُلْتُمْ நீங்கள் கூறிய பொழுது, قالوا قلتم وإذ قلتم நீங்கள் கூறிய பொழுது, நீங்கள் சொன்னீர்கள், யா மூசா, மூசாவே என்று நீங்கள் சொன்னீர்களே, அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நீங்கள் மேலும் மூசாவே என்று அழைத்து கூறிய பொழுது அடுத்து என்ன கூறினீர்கள்? லன் நுமின லக, ஆமன யுமினு. இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். ஆமன யுமினு. ஓகேங்களா? உமினு நுமினு. ஓகேங்களா? துமினுன நுமினு. அப்ப லன் நுமினு, நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், லக்க உங்களை கொண்டு, உங்களுக்காக என்று பொருள். ஓகேங்களா? அப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தௌஹீதினுடைய கொள்கையை முழுமையாக நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று பொருள். அல்லாஹ் ஒருவன் தான், நீங்கள் இறை தூதர் மறுமை பற்றின அந்த ஈமானை நாங்கள் பரிபூர்ணமாக இந்த ஈமானை கொள்ள மாட்டோம், ஹத்தா நரல்லாஹ் ஜஹரத்தன், கண்கூடாக அல்லாஹ்வை பார்க்காதவரை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? லன் நுமின, நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், we never believe என்று பொருள். we never believe லக்க, ஓகேங்களா, for you, by you, ஓகேங்களா அப்படின்னு அர்த்தம். நாங்கள் உண்மையை விசுவாசிக்கவே மாட்டோம், ஈமான் கொள்ளவே மாட்டோம், ஹத்தா எதுவரை எனில், until நரல்லாஹ், until we see Allah ஜஹரத்தன், ஓகேங்களா, directly with our sights, கண்கூடாக லைவ்லி நேரடியாக நாங்கள் அல்லாவை பார்க்காத வரைக்கும் அல்லாவை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஹச்சா எதுவரையெனில், நரல்லா நாங்கள் காணும் வரை, ரா யரா, யரா அரா நரா நாங்கள் பார்க்கிறோம், ஹத்தா நரானா பார்க்கும் வரை, அல்லாஹ் அல்லாவை, ஜஹரத்தன் கண்கூடாக, நேருக்கு நேராக, வெளிப்படையாக, பகிரங்கமாக என்று பொருள். ஓகேங்களா? ஜஹரத்தன். இப்படி சொன்னா என்ன? பின்னர் அல்லது உடனே. இந்த இடத்துல ஃபா வந்து ஃபுஜாயியா என்று சொல்லப்படும். உடனே, அப்போது, உடனே,
அஹத அஹத யாஹுதன பிடித்தான், பிடிக்கிறான், பிடித்தது, பிடிக்கிறது. அஹதத் பிடித்து கொண்டது, பெண்பால், பின்னாடி கூட சாய்கா பெண்பால். அஹதத் பிடித்து கொண்டது, கும் உங்களை, நான் அவர்களை பார்த்து அதுல பேசுறான், நீங்கள் கூறினீர்கள். அப்ப அஹதத் கும் உங்களை பிடித்துக் கொண்டது அஸ்ஸாயிகத்து இடி முழக்கம், வஅன்தும் தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. அல்லாஹ் பார்க்கணும், நீங்க இடி முழக்கத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களை இடி முழக்கம் பிடித்துக் கொண்டது, இறந்துட்டாங்க. ஓகேங்களா, சாயிகா இடி முழக்கம் என்று பொருள். ஓகேங்களா, வஅன்தும் தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ நரல்லான்னு சொன்னதற்கு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத, ஒரு நியாயம் இல்லாத ஒரு கேள்வி. சரிங்களா, அல்லாஹ்வை நாங்கள் காணாதவரை விசுவாசம் கொள்ள மாட்டோம். இதெல்லாம் என்ன இது காணாமல் விசுவாசம் கொள்றது பேர் தான் ஈமான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். மறைவான வெற்றி கொண்டு ஈமான் கொள்வார். அதுதான் முத்தகீன்கள் மூமின்களுடைய பண்பு. அல்லாஹ் பார்த்துட்டு ஈமான் கொள்றதுன்னா என்ன, பார்த்துட்டு கொள்றதுல பேரு, அதுக்கு பேர் ஈமான். பார்க்காமல் மறுமையை, வானவர்களை, கேள்வி கணக்கு, விசாரணை, சொர்க்கத்தை, நரகத்தை பார்க்காமல் ஈமான் கொள்வது பேர் தான் விசுவாசம். சரிங்களா, ஜஹ்ரான்னு சொன்னாங்க. அப்ப என்னன்னா வெளிப்படையா பார்க்கணும். ஒரு கனவுல கண்ட மாதிரி இருக்கக்கூடாது, அல்லது இதை பாருங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களை சொல்லக்கூடாது. அல்லாவே பார்க்கணும்டாங்க. பார்க்க முடியாதே, பார்க்கறதுக்கான சக்தி நம்மளுக்கு எங்க இருக்கு. ஆனா கூறுகிட்டத்தனமாக அப்படி கேட்டார்கள் அப்படிங்கறத எல்லாத்துல சொல்லி காட்டுறான். ஃபஹதத் குமுஸ் சாய்கது வந்தும் தந்து. இது ரொம்ப 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 மோசமான ஒரு கேள்வி அப்படிங்கிறனா எல்லாத்துல சாதாரணமாக இதை கண்டிக்காம அவர்களை உடனடியாகவே தண்டித்தான். எப்படி, ஒரு இடி முழக்கத்தால் அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் தண்டித்தான், அனைவரும் இறந்தனர். இது எப்படி இறந்தாங்க தஃப்சீரில் பார்க்கும் பொழுது இரு விதமான கருத்துக்கள், அதுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் வருது. ஆதாரபூர்வமான பிரபல்யமான தஃப்சீர்களை பார்க்கும்போது 2 கருத்துக்கள் பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, அந்த இடி முழக்கத்தை கொண்டு அந்த சத்தம் சைஹா, பேரிடி முழக்கம், அந்த சத்தத்திலே மூத்தானாங்க. இது போன்று, அல்லது அவர்கள் அந்த இடியின் மூலமாக அவர்கள் பொசுக்கப்பட்டு, மின்னல் அந்த இடியின் மூலமாக பொசுக்கப்பட்டு எரிந்து அவர்கள் அங்கேயே சாம்பலானார்கள் என்ற கருத்தும் குறிப்பிடப்பட்டிருக்குது. எப்படியோ அவர்கள் அந்த நொடி பொழுதே சட்டென்று அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். ஓகேங்களா, இதான் அல்லாஹ் சொல்றான். இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வஇத் குல்தும் யா மூசா, மூசாவே என்று நீங்கள் அழைத்து சொன்னீர்கள், லன் நுமின லக, உமக்காக நாம் ஈமான் கொள்ள மாட்டோம். இந்த உமக்காகனா உம்மை கொண்டு, உம் கூற்றை கொண்டு, உபதேசத்தை கொண்டு, உம் பிரச்சாரத்தை கொண்டு, இதெல்லாமே அர்த்தம். உம் தாவாவை கொண்டு, உங்கள் கொள்கை கொண்டு நாங்கள் அல்லாவை ஈமான் கொள்ள மாட்டோம். ஹத்தா நரல்லாஹ, நாங்கள் அல்லாவை காணும் வரை. ஜஹரத்தன், ஜஹர்னா வெளிப்படையாக. துறையில் துஹர், அசர், இது மறைமுகமா மௌனமா ஓதப்படுறதுனால சலாத்து சிர்ரியன்னு சொல்லுவாங்க, ரகசியமான மறைமுகமான தொழுகை. ஃபஜர், மகரி, விஷாங்கிறது பகிரங்கமா சத்தமா இமாம் என்ன ஓதுறார், ஃபாத்தியா ஓதுறார், துனிசர் என்ன ஓதுறார், வெளிப்படை எல்லாம் தெரியல, சலாத்துல் ஜஹரியான்னு சொல்லுவாங்க. அப்ப வெளிப்படை அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜஹரத்தன், வெளிப்படையாக நாங்க அல்லாவை தெளிவா கிளியரா நாங்க பார்க்காத வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். குல்தும், ஓகேங்களா. ஃபஅஹதத்கும் உங்களை பிடித்துக் கொண்டது அஸ்ஸாயிகத்து இடி முழக்கம், வஅன்தும் தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை படிச்சிட்டோமா? அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ்வுடைய அருள் அடுத்து உடனே வருது பாருங்க, தள்ளி வரல. 55ல தண்டனை, 56 அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் தஆலா காட்டுறான். أعوذ بالله من الشيطان الرجيم ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون ثم பின்னர் بعث يبعث فتح يفتح படல بعث يبعثنا உயிர் கொடுத்து எழுப்புதல் வல் بعث بعد الموت மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புதலை பற்றியான ஈமான் நமது 6 அம்சத்தின் மீது ஈமான்ல அதுவும் ஒண்ணு நம்ம படிச்சிருப்போம் மறுமை நாளுடைய ஈமான் விஷயத்துல. خير الحمدلله. அப்ப بعثنا நாம் எழுப்பினோம், கும் உங்கள் அனைவரையும் நாம் உயிர் கொடுத்து பின்னர் எழுப்பவும் செய்தோம். ஓகேங்களா. மிம்பஅதி மௌத்திக்கும் உங்களது மரணத்திற்கு பிறகு. மிம்பஅதினா பிறகு, பஅதுனாலே பிறகுதான். அது குர்ஆன்ல பெரும்பாலும் மிம்பஅத் என்று வரும். அப்ப லிருந்துங்கிற மீனிங்லாம் இங்க இந்த மின்னுக்கு கிடையாது. மிம்பஅதுங்கிற ஒரு காம்பினேஷன், அந்த காம்போவே சேர்ந்து சொல்லுவாங்களே, இது தனியா வாங்க முடியாது சார், இது ரெண்டும் சேர்ந்து காம்போ அப்படிங்கிற மாதிரி. இந்த மிம்பஅதுங்கிறது ஒரு காம்போ காம்பினேஷன். மிம்பஅதுனா பிறகு, மிம்பஅதி மௌத்திக்கும் மௌத் மரணம்க்கும் உங்களுடைய. அப்ப உங்களது மரணத்திற்கு பிறகு உங்களை உயிர் கொடுத்து நாம் எழுப்பினோம். இத்தனை வார்த்தைகள் இதுல அடங்கி இருக்கு. ஓகேங்களா. எதற்கு? so that you be thankful லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக, நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. இந்த லஅல்லகும்ங்கிறது ரொம்ப குர்ஆனுடைய ஒரு ஸ்டைல், அதிகமா வரக்கூடிய ஒரு ஸ்டைலு. லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு. லஅல்லகும் தாக்கீலூன், நீங்கள் அறிவு பெறும் பொருட்டு. லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் பெறுவீர்கள் என்பதற்காக. இந்த மாதிரியான மீனிங். ஓகேங்களா. லஅல்லகும் ஷகரா யஷ்குருன் அஸ்ல் பட்டன்ல லஅல்லகும் தஷ்குரூன். சும்ம பஅஸ்னாக்கும், பின்னர் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம்.
மின் பஅதி மௌத்திக்கும் உங்களுடைய இறப்புக்கு பிறகுன்னு சொல்லணும், அல்லது நீங்கள் இறந்த பிறகு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? உங்களின் இறந்த பின்பு அப்படிங்கிறதுங்கிறது ஒரு டிஃபரெண்டான டிரான்ஸ்லேஷனா இருக்கு. உங்கள் இறப்பிற்கு பின்பு அப்படின்னு சொல்லணும், அல்லது நீங்கள் மரணம் அடைந்ததற்கு பின்னர் என்று சொல்லணும். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக. ஓகே, இதனுடைய சிறிய விளக்கத்தை பார்ப்போமா? அவர் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். உயிரையே அல்லாஹ் தஆலா எடுத்து ஒரு தண்டனையா உயிரை எடுத்துட்டு திரும்ப உயிர் கொடுத்தா அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த உசுர் அவங்க இனிமே அதை நல்ல விஷயத்துல நன்றிக்காக அதை நன்றியோட அவங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்த்து ஏற்படுத்தினான், அந்த உயிரை கொடுத்தான். எங்க அர்த்தம் சொல்லுங்க. சும்ம பஅஸ்னாக்கும், பின்னர் நாம் உங்களை உயிர்ப்பித்து எழுப்பினோம். ஓகே, மின் பஅதி மௌத்திக்கும், உங்களது மரணத்திற்கு பின்னர், லஅல்லக்கும் தஷ்குர், நீங்க நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனம் முடிஞ்சு. 3வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வதல்லல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா குலூ மின் طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا أنفسهم يظلمون. وظللنا ظلل يظلل அல்லமி அல்லிமி பேட்டர்ன்ல நிழல் தருதல், நிழல் அடைய செய்தல், நிழல் பெற செய்தல் என்று அர்த்தம். ஓகேங்களா? ஜிலால் என்றால் நிழல், வல்லல யுதல் நிழல் கொடுத்தல், நிழல் அடைய செய்தல். ஓகேங்களா? வல்லல் து வல்லல்னா, நாம் நிழலிட செய்தோம். ஓகேங்களா? அலைக்கு உங்கள் மீது பனி இஸ்ரவேலர்கள் சொல்றான். அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எவ்வளவு செஞ்சா கொட்டி கொடுத்ததை அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டே இருக்கான். வல்லல்னா, நாம் நிழல் அடைய செய்தோம், அலைக்கும் உங்கள் மீது, அல் கமாம, கமாம் என்றால் மேகம், மேகத்தையே உங்கள் மீது நாம் நிழலாக ஆக்கினோம். அன்சல யுன்சில், அன்சல் அன்சல்னா, அன்சல்னா நாம் இறக்கி அருளினோம், அலைக்கு உங்கள் மீது, அல் மன்ன, மண் எனக்கூடிய ஒரு உணவு, வசல்வா, சல்வா எனக்கூடிய ஒரு உணவு, மண்ணு சொல்ல உணவை நாம் வானில் இருந்து இறக்கினோம். குலு உண்ணுங்கள், அகலய குலு குல் குலு உண்ணுங்கள், மின் தய்யிபாத்தி தூயவற்றிலிருந்து, நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். எந்த நல்லவற்றிலிருந்து? மா எந்த ஒன்றை, ரஸக்னா கும் நாம் வழங்கினோமோ, கும் உங்களுக்கு, நாம் உங்களுக்கு, மா எந்த ஒன்றை வழங்கினோம், வாட் வி ப்ரொவைடட் அப்படின்னு அர்த்தம். நாம் எதிலிருந்து உங்களுக்கு அளித்தோமோ வழங்கினோமோ அதிலிருந்து தூயவற்றை உண்ணுங்கள். இந்த மண்ணு சல்வெல்லாம் தூயவைகள், அதை உண்ணுங்கள் என்று நாம் கூறினோம். மாஷா அல்லான்ட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி. அடுத்த அல்லாஹ் சொல்றான், வமா ஸலமு, ஸலம ஸலமு அநியாயம் செய்தார்கள். வமா ஸலமு அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, நமக்கு. இத ஸலம்னா நினைச்சுக்காதீங்க, நிறைய பேர் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸலம ஸலமு ஸலம்த ஸலம்து ஸலம்தும் ஸலம்னா, நாம் அநியாயம் செய்தோம். ஸலம்னா இல்ல, ஸலமு பிளஸ் நா, அவர்கள் அநியாயம் செய்தார்கள், நானா நமக்கு அநியாயம் செய்தார்கள். மா வச்சா இல்லை. வமா ஸலமுனா அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, நமக்கு எங்களுக்கு ஒண்ணு நீ மோசம் செஞ்சிடல அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்கூல்ல படிக்காம ஃபெயில் ஆயிட்டா டீச்சர் என்ன சொல்லுவாரு? எனக்கு ஒன்னும் பாதிப்பு இல்லை, நீ ஒண்ணு எனக்கு ஒன்னும் பாதகம் செஞ்சில்ல, உனக்கு தான் போச்சு, ஹோம்ஒர்க் எழுதாதவங்க சொல்ற மாதிரி. ஒமாதலமும் நமக்கு அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் எனினும் ஆனால், கேனு எதிரிமூன அன்புசகம், அப்படி படிச்சவங்க இன்னும் ஈஸியா புரியும். கேனு எதிரிமூன் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது செய்து விட்டார்கள். அன்புசகும் அவர்களுக்கு அவர்களே, கானு அன்புசகும் எதிரிமூன் அவர்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டார்கள், நமக்கு தீங்கிழைக்கவில்லை. அவர்கள் they have wronged for themselves, அவர்களுக்கே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். அப்னே ஆப்பு அப்படின்னு சொல்றதுதான் புரிதா? வலாக்கின் கேனு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன் ஸல்லல்னா அலைக்குமுல் கமாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மீண்டும் மீண்டும் அவர்கள் வரம்பு மீறினாலும் கூட அல்லாஹ் அவர்கள் மீது முழுவதுமாக அதிருப்தி அடைந்து கைவிட்டு விடவில்லை. சூரிய வெப்பத்திலிருந்து அவர்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டிய பாலைவன பூமியில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை அவங்க எங்கெல்லாம் கூட்டமா போவாங்க, எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்க மேகமும் அவர்களுக்கு மேலே நகர்ந்து அவர்களுக்கு நிழல் தந்தது. இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமா இருக்கு. இது சாதாரண ஒரு நியமத்து கிடையாது. திடீர்னு பயங்கர வெயிலா இருக்கும், கூட இல்லாம நம்ம நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு மாஷால்லா பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கோ ஒரு நிமிஷத்து நேரத்துல ஒரு 30 செகண்டுக்கு மேகம் என்ன செய்யணும், சூரியனை மறைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாஷால்லா அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்து 10-15 நிமிஷத்துல நீங்கினதுக்கு அப்புறம் அந்த 15 நிமிஷம் அந்த நிழல்ல இருந்த அந்த நியமத்து இருக்கு, அதுக்கு ரொம்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம நன்றி செலுத்துற மாதிரி அது இருக்கும். மாஷா அல்லா சில நேரத்துல கொஞ்ச நேரம் நீடித்து இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுவே கொஞ்சம் மேகம் கிட்ட இன்னும் மறைச்ச நிலத்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த நியமத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். ஆனாலும் கூட அவர்கள் அதை பெருசாக பொருட்படுத்தி நன்றி செலுத்தல. இன்னும் அவர்களுக்கு மண்ணு எனக்குடைய தானியம், மண்ணு சல்வா அப்படிங்கிறது முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி நம்ம பார்க்கும்போது மண் என்பது ஒரு தானிய வகை என்பதா சொல்றாங்க. சல்வா என்பது ஒரு அவர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு பேர்ட் ஃப்ரை, அதாவது விசேஷமான ஒரு பறவை உணவு, அது பொறிக்கப்பட்டதாக அல்லது உணவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? அல்லாஹ் சொன்னா கொடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, குழு சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா இருந்து வச்சு தாராளமா சாப்பிடுங்கும் போது மனசோட நம்ம வயிறார சாப்பிட முடியும். சரிங்களா? நாம் அளித்தவற்றிலிருந்து ஹுப் காவோ என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொன்னா குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும்,
ஆனா அல்லாஹ் தஆலா கடைசியா சொல்லி காட்டுறான் பாருங்க, அவர்களுடைய புத்தியை வச்சு அவங்க அதுக்கு நன்றி செலுத்தாம இருந்ததுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கப்புறம் நன்றி செலுத்தாம அவங்க திமிர்த்தனமா நடக்கிறாங்கன்னா என்ன நம்மளுக்கு நஷ்டம். அதான் சொல்றேன், மனுஷர்கள் தெளிவான அத்தாட்சிகள், பெரும் பெரும் அற்புதங்கள், அசாதாரணமான நிகழ்வுகள் இது எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, ஈமான்ல பலகீனமா நடந்துகிட்டாங்க, நன்றி இல்லாத தனமாக தான் நடந்துகிட்டாங்க. அதனால அவர்கள் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவங்க சொல்றதுக்கு மாறு செய்யறது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படுறாங்க அப்படிங்கறத பார்த்து அவங்க சிரிச்சாங்க. இவங்க கவலைப்படுறனாலேயோ இல்ல நீங்க சிரிக்கிறனாலே இல்ல அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்யறனால நீங்க எங்களுக்கு மூசாவுக்கும் எனக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல. யூ ஆர் டூயிங் எவ்ரிதிங் அகைன்ஸ்ட் யூ அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் அதெல்லாம் சொல்றான். இன்னொரு விஷயத்தை இங்க நீங்க நல்லா உற்று பார்க்கணும். தல்லல்னா அலைக்கும், அன்சல்னா அலைக்கும், குலு, ரஸக்னாக்கும், இந்த 4 இடத்துல பாருங்க செகண்ட் பர்சன் அல்லாஹ் அவர்களோடு உறவாடினான். சரிங்களா? உங்கள் மீது இறக்கினோம், உங்களுக்கு அருளினோம், உண்ணுங்கள், சரிங்களா, நாம் உங்களுக்கு அளித்து, இந்த உங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை ஒரு அளவுக்கு மீறி அவர்கள் நன்றி கெட்டத்தனத்தை வெளிப்படுத்த அல்லாஹ் தஆலா கடைசில வமா ஸலம்தும் வலாக்கின் குன்தும் அன்ஃபுஸக்கும் தத்லிமூன் என்று செகண்ட் பர்சனா சொல்லல. நீங்கள் ஸலம்துமூனா என்று சொல்லவில்லை. நீங்கள் எனக்கு அநியாயம் செய்யவில்லை, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலா பேசல, அவர்கள் பேசலாம். அல்லாஹ் முகத்தை திருப்பி கொண்டதை போன்று, பார்க்க விரும்பாததை போன்று அந்த அதிருப்தி அல்லாஹ் தஆலா காட்டுறான். சரிங்களா? இது ஒரு தோரணை. நம்ம யாரையாவது நேருக்கு நேராக கூட சில நேரத்தில் பார்த்து பேச முடியாத அளவுக்கு நம்மளுக்கு சங்கடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவன் முகத்தை பார்த்து பேசக்கூட விரும்பல, சரி ஓகே நீ போயிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த கோவத்தை, அதிருப்தி அல்லாஹ் தஆலா அந்த ஸ்பீச்ல காட்டுறான். மாஷா அல்லாஹ். இந்த இடத்துல பொருத்தமான ஒரு ஹதீஸை பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு இருக்கக்கூடிய அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது புகழ்மிக்க இறைவன் இப்படி சொல்றான், அதாவது மனிதர்களே, எனது அடியார்களே, ஜின்கள், மனிதர்களாக இங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, முதல் நபர்லேருந்து இறுதி நபர் வரைக்கும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எல்லாரும் எனக்கு நீங்க கட்டுப்பட்டு நீங்க வெளிப்பட்டுறதுனால என்னுடைய அரசாட்சியில என்னுடைய சக்தியில எதுவும் அது கூடிட போறதில்ல, அல்லது ஒட்டுமொத்த படைப்பினங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து எனக்கு நீங்க மாறு செஞ்சுட்டாலும் அதனால என்னுடைய பவர்ல இருந்து என்னோட சக்தியில எதுவும் குறைச்சிட போறதும் இல்ல. அதனால என்னுடைய வல்லமை, என்னுடைய ஆற்றல் என்பது அது பரிபூர்ணமானது. அடியார்கள் மாறு செய்வதனால எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. எல்லாரும் மூமின் ஆகி நான் வணங்கி எல்லாருமே தஹஜ்ஜுத் ஆரம்பிச்சு எல்லாருமே முத்தக்கின் ஆயிட்டா நான் அப்படி பெரிய அந்தஸ்துக்கு போயிருங்கிறது இல்ல. நான் இறைவன் என்னுடைய அந்தஸ்து தான் இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப மனிதர்களுக்கு தான் எம்எல்ஏங்கிறவங்க அதிகமா இருந்தா தான் சிஎம்க்கு பவர், எம்எல்ஏங்கிறது குறைஞ்சிட்டு போறாங்க அப்படின்னா அது அவரு என்ன சொல்றாரு, அந்த பதவியில் இருக்க முடியாது. பெரும்பான்மை வச்சு தான் இங்க பவர், ஆட்சி, அதிகாரம் எல்லாம். இது உலக நியதி. அப்படி அல்லாஹ் நினைச்சிடாதீங்க நல்லா சொல்ல வரான். அப்போ இந்த மனுஷர்கள் அல்லாஹ்க்கு கட்டுப்படாம நன்றி செலுத்தாட்டி அல்லாஹ்க்கு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ். இப்ப இங்க அர்த்தம் சொல்லுங்க. இதோ நம்ம இந்த செஷன் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்திடலாம். வஸல்லல்னா, நாம் நிழல் அளித்தோம், அலைக்கும் உங்கள் மீது, அல் கமாம மேகத்தை, வஅன்ஸல்னா நாம் இறக்கினோம், அலைக்கும் மீது இறக்கினோம், அல் மன்ன செல்வா, மண்ணு செல்வா எனக்கூடிய உணவை, குழு உண்ணுங்கள், மின் தொய்யிபாத் தூயவற்றிலிருந்து, மா ரஸக்னாக்கும் உங்களுக்கு நாம் எதை வழங்கினோமோ அதிலிருந்து தூயவற்றிலிருந்து நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள், வமா ஸலமூனா நமக்கு அநியாயம் செய்யவில்லை, வலாக்கின் ஆனால் கானு அன்ஃபுஸஹும் யத்லிமூன் அவர்களுக்கே அநீதம் செய்து கொண்டார்கள். தலையில அவன் மண்ணவரை போட்டுட்டான் அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வசனங்களை படிச்சோம். இதனுடைய தர்ஜுமாவை ஒரு கோர்வையா படிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். 55வது வசனம். இன்னும் நினைவு கூறுங்கள் பனி இஸ்ரவேலர்களே, நீங்கள் மூசாவே நாங்கள் அல்லாஹ்வை கண்கூடாக காணும் வரை உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் என்று கூறினீர்கள். அப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருந்த போதே உங்களை ஒரு இடி முழக்கம் பற்றி கொண்டது. நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கும் பொருட்டு நீங்கள் இறந்த பின் உங்களை நாம் உயிர்ப்பித்து எழுப்பினோம். இன்னும் உங்கள் மீது மேகத்தை நிழலாக அமைத்தோம், மேலும் மண்ணு செல்வாவை உங்களுக்காக இறக்கி வைத்தோம், நாம் உங்களுக்கு அருளியுள்ள பரிசுத்தமான உணவில் இருந்து புசியுங்கள் என்றும் கூறினோம். எனினும் அவர்கள் எனினும் அவர்கள் நமக்கு தீங்கு செய்து விடவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். மாஷா அல்லாஹ். இதுல இருக்கக்கூடிய செய்திகள் 4 செய்திகள். முதல் செய்தி, 2ஆம் செய்தி, 3ஆம் மற்றும் 4ஆவது செய்தி. இதுதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம். இப்ப நம்ம துவா செய்வோம், அல்லாஹ் உனது அளப்பரிய அருட்கொடைகளுக்கு நான் நன்றி சொல்ல எனக்கு உதவி செய்வாய். ஏன்னா இவ்வளவு பெரிய நியமம் செய்யப்பட்டு நன்றி இல்லாம இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும், நம்மளுக்கு செஞ்ச நியமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தணுமே. வாழ்நாள் முழுக்க நம்ம செஞ்ச தொழுதாலும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய ஆரோக்கியத்துக்கும் உறுப்புகளுக்கும் மற்ற நியமத்துகளுக்கும் ஈமானுக்கும் நம்ம நன்றி செலுத்த முடியாதே. அதனால நன்றி உணர்வு தாயா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாம் அருட்கொடைகளை பெறும்போதெல்லாம், ஒரு அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிக்கும் போதெல்லாம், அதை உணரும் போதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் குறைஞ்சபட்சம் மினிமமா சொல்லுவோமே. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ், குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் சந்தோஷப்படுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹ் செய்த அந்த முழுமையான துவாவை செய்யும் பொழுது இன்னும் அது பரிபூர்ணத்துவத்தை பெறுகிறது. இதில் இருக்கக்கூடிய பெயர் சொற்களை எடுத்துக்கொண்டால் ஸாயிகா, இதனுடைய பன்மை ஸவாயிக், மினஸ் ஸவாயிகி ஹதரல் மௌத். இதை நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்லயே படிச்சோம். ஸவாயிக் சரிங்களா. ஸாயிகத்துன் ஒருமை, ஸவாயிக் அதனுடைய ப்ளூரல். இடிமுழக்கம், இடிமுழக்கங்கள்,
தொய்யிபத்துன் தொய்யிபாத்துன், தூயது தூயவைகள். அண்ட் தென் ஃபெயல்கள் எடுத்துக்கொண்டால் நவாரா யன்துரு, லைக் நஸ்வாரா யன்சுரு, தந்துரூன் பார்த்தல். அண்ட் தென் பஅஸ யபஅஸு, லைக் ஃபதஹ யஃப்தஹு அனுப்புதல். அனுப்புதல்ங்கிற மீனிங் இருக்குது, உயிர் கொடுத்து எழுப்புதல்ங்கிற மீனிங் இருக்கு. எந்த இடத்துல எது பொருத்தமோ அந்த இடத்துல அதை பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல உயிர் கொடுத்து எழுப்புதல் குர்ஆன்ல 65 இடங்கள்ல இந்த மீனிங்ல வருது. ஓகேங்களா. ஷக்கரா யஷ்குரு, சேம் லைக் நஸ்வரா யன்சுரு, தஷ்குரு நன்றி செலுத்துதல். அண்ட் தென் ரஸகா யர்சுக், ஃபஸ்கோஸனுடைய வார்த்தை உணவளித்தல் வழங்குதல். வலம யظ்லிமு, லைக் ضرب எதிரிப்பு பேட்டர்ன் ஃபஸ்கோஸனுடைய வார்த்தை. மாஷா அல்லாஹ். குல்தும், இது ஃபஸ்கோஸ்ல படிச்சக்கூடிய வீக் லெட்டர் தான், காலைய கூலி இல்லாத பக்கம் இல்ல. அண்ட் தென் நரா, ரஆ யரா, ரஆ யரா நரா பார்த்தான் பார்க்கிறான் பார்த்தல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அஹத யஹுது, அஹத யஹுது நஸர் யன்சுரு மாதிரி இது எடுத்தல் பிடித்தல் அப்படிங்கிற அர்த்தம். இந்த இடத்துல பிடித்தது பிடித்து கொண்டது என்ற பொருள் படம் வந்திருக்குது. அப்புறம் மஸ்ஜித் ஃபீஹில் எடுத்துக்கொண்டா ஆமன யுமினு, இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் பாடத்துக்கு அப்புறம் இது வந்திருந்த கோர்ஸ்ல இன்ஷால்லா வீக் லெட்டர் பேட்டர்ன்ல அஸ்லம பேட்டர்ன்ல ஆமன யுமினு. ஓகேங்களா. அதுல நுமினு, இதனுடைய ஃபுல் டெரிவேஷன்ஸ் நம்ம பின்னாடி படிக்க போறோம். மாஷால்லா 815 இடங்களை குர்ஆன்ல வருது, அதிகமாக வரக்கூடிய வார்த்தை. ஏன்னா ஈமான் சம்பந்தப்பட்டதுல வல்லல யுதல்லலு அல்லம யுஅல்லிமு, இன்ஷால்லா இது மாதிரியான பிராக்டிஸ் நிறைய நம்ம பண்ணுவோம். அன்ஸல யுன்ஸிலு அஸ்லம யுஸ்லிமு பேட்டர்ன் தான் அன்ஸல்னா. மாஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபையில 7வது பக்கத்தை சிறப்பான முறையில் முடிச்சிட்டோம். அடுத்து 8வது பக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன தகவலோட காத்துட்டு இருக்காங்கிறது இன்ஷால்லா பார்ப்போம். அடுத்த பாடத்தில் இன்ஷால்லா நாம் சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல் குர்ஆனை அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டம். அதில் நாம் 7வது பக்கத்தை அடைந்து மாஷா அல்லாஹ் 7D குர்ஆன் பகுதியை முடித்துவிட்டு 7D கிராமர் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் 2 மஸ்ஜித் ஃபீஹி அமைப்பை கொண்ட வினை சொற்களை பார்க்க இருக்கிறோம். ததாரஸ, இன்கலப, தஃபாஅல மற்றும் இன்ஃபஅல உடைய பேட்டர்னில் வரக்கூடியது. இதில் தஃபாஅல எனக்கூடிய பேட்டர்னில் வரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் குர்ஆனில் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கணக்கான ஃபெயல்கள் அது போன்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஃபெயல்கள் அந்த அமைப்பில் இருக்கிறது. ததாரஸ, தஷாபஹ, தபாரக, தனாஸஅ, தகாஸர, அல்ஹாகுமுத் தகாஸுர், தஆரஃப, யதஆரஃபூன பைனஹும், இப்படி எல்லாம் நாம் குர்ஆனில் பார்க்க முடியும். சரிங்களா. இந்த இன்ஃபஅல பேட்டர்னில் வரக்கூடிய வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபெயல்கள் தான் குர்ஆன்ல இருக்குது. இன்பஅஸ, இன்கலப, இன்ஃபக்க, இது போன்ற வார்த்தைகள். சரி, ஹைர். இப்போ நம்ம தஃபாஅல பேட்டர்ன்ல ததாரஸ எனக்கூடிய ஒரு ஃபெயலை தான் நம்ம எடுத்து பிராக்டிஸ் பண்ண போறோம், பயிற்சி செய்ய போறோம். இது குர்ஆன்ல இடம் பெற்றிருக்கான இல்ல. அப்பயே நம்ம இங்க எடுத்துருக்கோம் அப்படின்னா ஹதீஸ்கள் அதிகமாக இது இடம் பெற்றிருக்குது. குறிப்பா ஒரு ஹதீஸை நம்ம குறிப்பிடுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ் வ யததாரஸூன பைனஹும் இல்லா ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. அதாவது அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு பள்ளியில் எந்த ஒரு கூட்டமும் அவர்கள் ஒன்று கூடுவதில்லை. அதாவது அல்லாஹ்வுடைய குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்கள். வயததாரஸூன பைனஹும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வயததாரஸூனஹு பைனஹும், அவர்கள் மத்தியில் அந்த குர்ஆனை ஒருவருக்கு ஒருவர் மாற்றி ஓதிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் 4 அம்சங்கள் அவர்கள் மீது ஏற்பட்டே அன்றி அவர்கள் அப்படி ஒன்று கூடுவதில்லை. ஒன்று அமைதி, நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அமைதி அவர்கள் மீது இறங்கும், கருணை அவர்களை மூடிக்கொள்ளும். ஓகேங்களா. கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அதே போன்ற வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா, அதே போன்று தனக்கு அருகில் உள்ளவர்களிடம் அந்த உயர்ந்த மாணவர்களிடத்தில் அல்லாஹ் இவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறான்னு சொல்லி சொன்னாங்களே. அப்ப அந்த ஹதீஸ்ல பயன்படுத்தின வார்த்தை வயததாரஸூனஹு பைனஹு, அக்குர்ஆனை ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். அப்ப ததாரஸ அப்படிங்கிறது அதான் யததாரஸூனங்கிற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. அவை ஒன்றாக படிக்கப்படும், அப்ப சேர்ந்து படிக்கப்படும். ஓகேங்களா. அதான் அதனுடைய அர்த்தம், ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொள்ளுதல், ஸ்டடியிங் ஈச் அதர், ரீடிங் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். சரி, அலிமலேருந்து ஷத் அதிகப்படுத்தப்பட்ட அல்லம மஸ்ஜித்ல பார்த்தோம். சலிமலேருந்து ஹம்ஸ் அதிகப்படுத்தப்பட்ட அஸ்லம பார்த்தோம். ஹசிபிலேருந்து அலிஃப் அதிகப்படுத்தப்பட்ட ஹாசப பார்த்தோம். அதே மாதிரி கலஃபலேருந்து அலிஃபும் தாவும் அதிகப்படுத்தப்பட்ட இஹ்தலஃப பார்த்தோம். கஃபரலேருந்து இஸ்த எனக்கூடிய இந்த சஃபிக்ஸ் அதிகப்படுத்தப்பட்ட இஸ்தஃபரவுடைய இந்த வார்த்தையை பார்த்தோம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம அதனுடைய மஸ்தர்களை 5ஐயும் ஒரு கோர்வையாக சொன்னோம். தாலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திஃபாரில் அதை பயன்படுத்துங்கள் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோர்வையா தாலீம், முஹாசபா, இஸ்லாம், இஹ்திலாஃப், இஸ்திஃபார்
அதனுடைய மாதி என்ன? தலீம் அல்லம, முஹாசபா ஹாசப. அதே மாதிரி இஸ்லாம் அஸ்லம, இஹ்திலாஃப் இஹ்தலஃப, இஸ்திக்ஃபார் இஸ்தக்ஃபர. அதே போன்று வினை சொற்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய வினை சொற்கள் ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல பார்த்தது இந்த 4 வினை சொற்கள். அடுத்த கோர்ஸ்ல பார்த்தது வீக் லெட்டர்ஸோட ஹுரூஃபுல் இல்லத்தோட. இப்போ நம்ம தேர்ட் கோர்ஸ்ல பார்க்கறது மோர் தென் 3 லெட்டர்ஸ் இருக்கக்கூடிய மஸ்ஜித் ஃபீஹி அமைப்புகள். அல்லம, ஹாசப, அஸ்லம, இஹ்தலஃப, இஸ்தக்ஃபர. அப்புறம் சென்ற பாடத்தில் ததப்பர, இந்த பாடத்தில் ததாரஸ. ததாரஸக்கு என்ன அர்த்தம்? அவன் ஒன்றாக படித்தான், சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஆரம்பத்தில் ஒரு தாவும் 3வது எழுத்தாக அலீஃபும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. ததாரஸ அப்படிங்கிற வடிவத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தா ஆரம்பத்தில் அதிகப்படுத்தப்பட்டிருக்குது, 3வது எழுத்தாக அலீஃப் என்பது அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. இதுதான். மற்றபடி இதனுடைய பேட்டர்ன், இதனுடைய பயிற்சி எப்படி ஃபஅலவ போன்றதான் இன்ஷா அல்லாஹ் செய்ய போறீங்க. கீ ரெடி ஆயிடுச்சு. இப்ப ததாரஸ அப்படிங்கறதுடைய மாதியை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். ததாரஸ அப்படின்னு சொன்னா அவன் ஒருவருக்கு ஒருவன் படித்தான். வித்தியாசமா தான் இருக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன். என்னன்னா சிம்பிளா ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொண்டார்கள். ஒருத்தர் படிச்சு காட்ட இன்னொருத்தர் அவர்கிட்ட படிச்சு காட்ட ஒப்பிச்சுக் கொள்வது, படித்துக் கொள்வது, மாறி மாறி படித்துக் கொள்வது அப்படிங்கிற அர்த்தம் தான். ஸ்டடிங் ஈச் அதர். ஓகேங்களா? லேர்னிங், ஸ்டடிங், ரீடிங் ஈச் அதர் அப்படிங்கிற அர்த்தம் புரியுதா? ததாரசு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் படித்துக்கொண்ட 4 பேர் 10 பேர் இருக்கலாம், ஒருவர் மாத்தி மாத்தி படிச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபைல் பயன்படுத்துவாங்க. மீனிங் இஸ் கிளியர். இப்போ நம்ம பேட்டர்னை மட்டும் என்ன செய்ய போறோம்? பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ரெடியா? என் கூட சேர்ந்து ஒரு 2 தடவை நம்ம சொன்னோம்னா நல்லா நம்மளுடைய நாவுக்கு இது பரிச்சப்படும். ஓகே? ததாரஸ ததாரசு, ததாரஸ ததாரசு, ததாரஸ்த ததாரஸ்து, ததாரஸ்த ததாரஸ்து, ததாரஸ்தும் ததாரஸ்னா, ததாரஸ்தும் ததாரஸ்னா. சொல்லுங்க, கூடவே சேர்ந்து சொல்லுங்க. ததாரஸ ததாரசு, ததாரஸ்த ததாரஸ்து, ததாரஸ்தும் ததாரஸ்னா. ஒன் செகண்ட் கடைசியா. ததாரஸ ததாரசு, ததாரஸ்த ததாரஸ்து, ததாரஸ்தும் ததாரஸ்னா. மாஷா அல்லாஹ். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த ததாரஸவை வந்து கான்வர்சேஷனா பார்க்க போறோம், கேள்வி பதிலா பார்க்க போறோம். கேட்கிறேன், ஹல் ததாரஸ. உஸ்தாத் வந்து படிக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, 2 பேரும் மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு. அப்புறம் வந்து உஸ்தாத் வந்து உங்களுக்கு கேட்டார், என்ன அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டாங்களா, உன்னை நான் கண்காணிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்ல போறீங்க. ஹல் ததாரஸ, அவங்க 2 பேரும் டஸ் ஹி ஸ்டடிட் வித் ஈச் அதர். ஹல் ததாரஸ நீங்க ஆன்சர் பண்ணணும், நஅம் ததாரஸ. சரிங்களா? ஹல் ததாரசு, நஅம் ததாரசு. அப்புறம் உங்களையும் உஸ்தாத் படிக்க சொல்லியிருக்காரு. சரிங்களா? கேட்குறாங்க, உஸ்தாத் பார்த்து உங்களை பார்த்து கேட்குறாங்க, ஹல் ததாரஸ்த, நஅம் ததாரஸ்து. ஹல் ததாரஸ்தும், நஅம் ததாரஸ்னா. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். முதாரி ததாரஸ யததாரசு. யா அப்படிங்கிற முதல் லெட்டர் சேர்ந்து லாஸ்ட்ல தம்மா வருது. சரிங்களா? எனவே நம்ம இதை வந்து அப்படிலாம் ரொம்ப கான்செப்ட் வைஸ் கவனிக்க தேவையில்லை. மாதி முதாரி அப்படிங்கிற காம்பினேஷனை ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லி பிராக்டிஸ் பண்ணி அது ஒரு காம்போவா ஆக்கிக்கணும். ததாரஸ யததாரசு, ததாரஸ யததாரசு, ததப்பர யததப்பரு, ததப்பர யததப்பரு பிராக்டிஸ் பண்ணுவார். அல்லம யுஅல்லிமு, ஹாஸப யுஹாஸிபு. இந்த மாதிரி எப்படி எல்லாத்தையும் நம்ம மாதி முதாரி சேர்த்து சொன்னோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண போறோம். ஓகேயா? சொல்லுங்க. ததாரஸ யததாரசு. இப்போ யததாரசுனுடைய ஃபுல் பேட்டர்ன் இப்போ நம்ம பண்ண போறோம். ஒருவருக்கு ஒருவர் படித்துக் படிக்கிறான், ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரசன்ட் டென்ஸ் மீனிங் வரப்போகுது. வேற ஒன்றும் இல்லை, விஷயம் கிடையாது. ஓகே? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். யததாரசு, யததாரசூன, தததாரசு, அததாரசு, தததாரசூன, நததாரசு. ஒன்ஸ் அகைன். யததாரசு, யததாரசூன, தததாரசு, அததாரசு, தததாரசூன, நததாரசு. லாஸ்ட் ஒரு தடவை. யததாரசு யததாரசூன, தததாரசு அததாரசு, தததாரசூன நததாரசு. அவ்வளவுதான். ததாரஸ யததாரசு. இந்த பேட்டர்ன் குரான்ல கம்மியா தான் வருது. பட் ஒரு நஹு என்ற அடிப்படையில், சர்ஃப் என்ற அடிப்படையில், ஒரு நாலேஜ் என்ற அடிப்படையில், ஒரு அரபிக் குரான் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட் அடிப்படையில் இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஓகேயா? இப்ப கீ மட்டும் திரும்ப சொல்லுங்க. ததாரஸ யததாரசு. ததாரசுடைய ஃபுல், யததாரசுடைய ஃபுல் தன்னால நம்மளுக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அம்ருடைய இடத்துக்கு வந்துட்டோம். அம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ததப்பாரா அப்படிங்கிறதுல உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். சரிங்களா? முதாரியிலேருந்து அம்பு உருவாக்கப்படும், முதல் எழுத்து நீக்கப்படும், கடைசியில் சுக்குன் வைக்கப்படும். அப்ப என்ன? முதல் எழுத்து யாவை தூக்கினீங்கன்னா ததாரசு இருக்குல்ல, சு இஸ்ஸாக்கிருங்க. அப்ப அம்பு ததாரஸ் வருமா வராதா? வரும். ததாரஸ் வந்துருச்சு. அம்புனா என்ன? முதாரி லெட்டரை தூக்கணும், லாஸ்ட்ல சுக்குன் வைக்கணும். முதாரி லெட்டரை தூக்கிட்டு ஆரம்பத்துல சுக்குன் இருந்துச்சுன்னா சுக்குன்ல இருந்து படிக்க முடியாதுங்கிறதுக்காக மாதியினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி போட்டுருவீங்க. ஓகேங்களா? பட் இங்க உங்களுக்கு சுக்குன்ல ஸ்டார்ட் ஆகல, அதனால மாதியினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுக்கு தேவைப்படாது.
அதனால தத்ததாரஸ் அப்படின்னு சொல்லிலாம் வராது, வெறும் ததாரஸ் அப்படின்னு தான் வரும். நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய தியரி பக்காவா அப்ளை ஆகுது. ஓகேங்களா, ஃபைன். பெரும்பாலும் இது பாக்குறதுக்கு மாதிரியே இது இருக்கும் அப்படிங்கிறனால மாதிரிலேருந்து நம்ம ஆரோ மார்க் காட்டுறோம். பட் முதாரிலேருந்து தான் அம்ர் என்பது, நஹி என்பது, இஸ்மு ஃபைல் என்பது, இஸ்மு மஃபூல் என்பது எல்லாமே யூஹது மின் முதாரி. இட் வில் பி டேக்கன் ஃப்ரம், எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் முதாரி. ஃபைன். இப்ப சொல்லுங்க, அம்ர் ததாரஸ், ததாரசு, லா ததாரஸ், லா ததாரசு. ஓகேங்களா, உஸ்தாத் சொல்றாங்க எக்ஸாம் நெருங்கிருச்சு, ஒரு படிச்சுக்கங்க. ஓகேங்களா, ரீட் ஈச் அதர்ஸ் டுகெதர். ததாரஸ், ததாரசு, லா ததாரஸ், லா ததாரஸ். அதே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எக்ஸாம் அல்ல உட்காந்து மாத்தி படிச்சுக்கலாமா? அந்த வேலை பார்க்க கூடாது, முன்னாடியே படிச்சுக்கணும். அப்ப லா ததாரஸ், டோன்ட் ரீட் ஈச் அதர். லா ததாரஸ், டோன்ட் யூ ஆல் ரீட் ஈச் அதர். ஓகேங்களா, ததாரஸ், ததாரசு, லா ததாரஸ், லா ததாரசு. கடைசி ஒரு தடவை, ததாரஸ், ததாரசு, லா ததாரஸ், லா ததாரசு. இஸ்மு ஃபைல். இஸ்மு ஃபைல் என்ன சொல்லிருக்கேன், முதாரி லெட்டர் தூக்கிட்டு, முதாரி லெட்டர்ல என்ன இருக்குது, மூ அப்படிங்கறதுல தான் முதாரி லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முதாரி லெட்டர் தூக்குறதுனால அதுக்கு ஏதாவது நீங்க கவனிக்கணும்ல, அது கோச்சிக்க கூடாதுல. அதனால உங்க முதாரியை தூக்கிட்டேன். இது இந்த செகண்ட் எனக்கு தோணக்கூடிய ஒரு சின்ன க்ளூ தான் உங்களுக்கு, யதார்த்தமா அப்படியே உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதாரி லெட்டர் நம்ம தூக்குறதுனால அந்த முதாரி லெட்டரை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக உன்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணா என் அடையாளமா வச்சுக்கிறேன், மூவை வச்சுக்கிறேன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு முதாரி லெட்டர் என்ன பண்ணணும், கழட்டி விட்டணும். மூவை கொண்டு வந்து அதுல வச்சிடணும். வச்சுட்டு என்ன செய்யணும், லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வச்சா இஸ்மு ஃபைல், லாஸ்ட் பிஃபோர் ஃபத்ஹா வச்சா இஸ்மு மஃபூல். அதுல என்னைக்குமே சேஞ்சஸ் கிடையாது. ஓகேங்களா, டன். அல்லாஹ் வந்து இந்த நேரத்துல இந்த ஒரு சின்ன க்ளூவை ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்ல வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி துஆ ஓதுறோம்ல, இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் பாடங்களை தன்னால சில விஷயங்கள் நம்மளுக்கு தன்னாலவே கிடைக்கும். மாணவர்களுக்கும் அதிகமா சில நேரங்கள்ல உஸ்தாதை விடையுமே கிடைக்கும். மாஷா அல்லாஹ். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். ஓகேயா, அப்ப எத்ததாரஸ்ல ஏலமு வச்சா முத்ததாரஸ்னு வரணும். அதான் லாஸ்ட் பிஃபோர் கஸ்டார்ட் சொல்றோம். அப்ப முத்ததாரிசுன், முத்ததாரசுன் அப்படின்னு சொல்லி இஸ்மு ஃபைல், இஸ்மு மஃபூல் வரும். முத்ததாரிசுன், முத்ததாரிசுன். ததாரஸ, எத்ததாரசு, முத்ததாரிசுன், முத்ததாரிசுன். ஓகேயா, முத்ததாரிசுன். இஸ்மு மஃபூல் என்ன, முத்ததாரசுன், முத்ததாரிசுன், முத்ததாரசுன். முக்தலிஃபுன், முக்தலஃபுன். முதப்பிருன், முத்ததப்பிருன், முத்ததப்பருன். முதப்பிருன், முதப்பருன். இப்படிலாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். முஅல்லிமுன், முஅல்லமுன் மாதிரி. முத்ததாரிசுன், முத்ததாரசுன். அதனோட மஸ்தர் என்ன, ததாருசுன். மஸ்தர் என்ன, ததாருசுன். இதான் மஸ்தர். இதே பேட்டர்ல வரக்கூடிய அந்த 100 ஃபைல்களுக்கும் இதுதான் மஸ்தர். தகாத்தல, தகாத்துலுன். ஓகேங்களா, ததாரஸ, ததாருசுன். தனாஸஅ, தனாஸுஉன். ததாருசுன். ஓகேங்களா, முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன். இது ஒரு முறை சொல்லுங்க, அப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகும், பை ஹார்ட் ஆகும். முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன். முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன். முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன். மாஷா அல்லாஹ். This is our complete table. சொல்லுவோமா ஒரு தடவை, ததாரஸ, ததாரசு, ததாரஸ்த, ததாரஸ்து, ததாரஸ்தும், ததாரஸ்னா, எததாரசு, எததாரசுன, தததாரசு, அததாரசு, தததாரசுன, நததாரசு, ததாரஸ், ததாரசு. لا تتدارس، لا تتدارسوا. متدارس، متدارس، تدارس. هو تدارس شيء، هي تدارست. هو يتدارس، هي تتدارس. இதுதான் வந்து ஃபுல் பேட்டர்ன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்போ ஃபுல் கீமே நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. ததாரஸ, யததாரசு, ததாரஸ், முத்ததாரிசுன், முத்ததாரசுன், ததாருசுன். இது வந்து ஃபுல் பேட்டர்ன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அடுத்த ஃபீல், அடுத்த வினைச்சொல் இன்கலப. இன்கலபல இன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஃபிட்டர். எப்படி இஸ்தஃபரல, இஸ்த என்ற சஃபிக்ஸ் வந்து முன்னாடி வந்துச்சு ஃபஅலல, அந்த மாதிரி கஃபரல, அந்த மாதிரி இப்ப கலபல இல்ல ஃபஅல அப்படிங்கிறதுல வந்து இன் அப்படிங்கிறது இன் ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஹம்சா மற்றும் நூன் ஆரம்பத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்ப ஃபஅல, கலப அப்படிங்கிறதுல இன் அப்படிங்கிறது சேர்ந்துருச்சு. ஓகேங்களா, இது சேரும் பொழுது இதனுடைய பிராக்டிஸ் என்னங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி, சரிங்களா. இந்த ததப்பர, ததாரஸல கூட பாத்தீங்கன்னா நடுவில் அலிஃப் வரனாலும் ஷத்தா வரனாலும் கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணாதான் நுழையும் வாயில ஈஸியா. இதெல்லாம் சரளமா நுழையும். இஃப்தலஃப, இன்கலப, இஸ்தக்ஃபர, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாவே நுழையும். ஓகேங்களா, அதனால இப்ப இந்த இடத்துல வந்து என்கிட்ட இருந்து சாவியை நீங்க வாங்கி ஓபன் பண்ற அளவுக்கு இது ஈஸியா இருக்கும். இன்கலப, இன்கலபு, இன்கலப்த, இன்கலப்து, இன்கலப்தும், இன்கலப்னா. மாஷா அல்லாஹ். மீனிங் என்னன்னா, இன்கலப் அப்படின்னா திரும்பினான். ஓகேங்களா, ஃபன்கலபு பிநிஅமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பெற்று திரும்பினார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் குர்ஆன்ல வருது. சரிங்களா, அப்ப இன்கலப அப்படின்னா திரும்பினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இன்கலப, இன்கலபு, இன்கலப்த, இன்கலப்து,
inqalabtum, inqalabna. Once again, inqalaba, inqalabu, inqalabta, inqalabtu, inqalabtum, inqalabna. Okay, இதனுடைய முதாரி என்ன அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்கலப யன்கலிபு, ரெண்டுமே ரொம்ப ஈஸி. இன்கலப யன்கலிபு, இக்தலஃப யக்தலிஃபு, இக்தலஃபோடைய ஒரு ட்வின் மாதிரி தான் இது. இக்தலஃப இன்தஅல பாத்தீங்கன்னா அலிஃபும் மூணாவது லெட்டர்ல தா எக்ஸ்ட்ராவா இருக்கும். இங்க வந்து அலிஃபு ரெண்டாவது லெட்டர்ல நூன் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதனால இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ட்வின்ஸ் மாதிரி தான். இக்தலஃப யக்தலிஃபு மாதிரி இன்கலப யன்கலிபு. இக்தலஃப யக்தலிஃபுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. இங்க ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, பிரசன்ட் டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாமா? யன்கலிபு யன்கலிபூன, தன்கலிபு அன்கலிபு, தன்கலிபூன நன்கலிபு. சொல்லுங்க. யன்கலிபு யன்கலிபூன, தன்கலிபு அன்கலிபு, தன்கலிபூன நன்கலிபு. அவ்வளவுதான். ஓகேயா? இப்ப பிராக்டிஸ் பண்ணுவோமா? ஓகே, டைரக்டா நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறனால நம்ம வந்து அப்படியே நம்ம ரீச் பண்ணலாம். ஹல் யன்கலிபு, அவன் திரும்புறானா? Does he return? என்ன சொல்லுவீங்க? நஅம் யன்கலிபு, நஅம் யன்கலிபு. ஹல் யன்கலிபூன, நஅம் யன்கலிபூன. ஹல் தன்கலிபு, நஅம் அன்கலிபு. ஹல் தன்கலிபூன, நஅம் நன்கலிபு. மாஷாஅல்லாஹ், வெல் டன், அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய அம்ர் எடுக்கலாமா? அம்ருங்கிறது நீங்களே சொல்லுவீங்க. என்ன செய்யணும்? முதாரியினுடைய லெட்டரை தூக்கணும். ஓகே சார், தூக்கியாச்சு. தூக்கிட்டீங்கன்னா அப்புறம் லாஸ்ட்ல சுக்குன் வைக்கணும். அதெல்லாம் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. முதாரி லெட்டர் யாவ தூக்குனா நூன் சுக்குன்ல ஆரம்பிக்குது. என்ன பண்ண? சுக்குன்ல அப்படின்னு படிக்க முடியாது நூன்ல. அப்பனா மாதில இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி அப்படியே போடுங்க, ஈய தூக்கி போடுங்க. அப்ப இன் கலிபு அப்படிங்கறத இன் கலிப் அப்படின்னு ஆக்கணும். புரிஞ்சிருச்சா? அதுதான் எங்களை பாக்குறதுக்கு அது மாதிரி இருக்குங்கிறனால நம்ம அங்கேருந்து காட்டுறோம். ஓகே, அப்ப இது என்னது? இன் கலிப். அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். முதாரி லெட்டர் தூக்கிட்டு லாஸ்ட்ல சுக்குன் போடணும். லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கூட ஒரு பெரிய முக்கியமான கான்செப்ட் இல்லை. அது எல்லா இடத்துக்கும் அது பொருந்தும். சரி, அது மேக்ஸிமம் பொருந்தும், எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. ஓகேங்களா? இங்கெல்லாம் கூட பொருந்தது. ஆனா முன்னாடி ததாரசலையும் ததபர்ல அது பொருந்தனால அதை விட்டுருங்க. அப்ப இன் கலிப், தட்ஸ் ஆல். ஓகே, இன் கலிப், இன் கலிபு லா தன்கலிப், லா தன்கலிபு. இன் கலிப், இன் கலிபு லா தன்கலிப், லா தன்கலிபு. நீங்களே சொல்லுங்க. இன் கலிப், இன் கலிபு லா தன்கலிப், லா தன்கலிபு. திரும்புங்க, திரும்பாதீர்கள். அவ்வளவுதான். ஓகே, மாஷாஅல்லாஹ். இஸ்மு ஃபாயில் என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடி தான், ஒரு 5-8 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன். என்ன செய்யணும்? முதாரி லெட்டர் தூக்கிட்டு அம்பரல தூக்கிட்டு இங்கே தூக்க வந்தீங்கன்னா அதை லைட்டா கோவப்பட்டு வாய்ஸ் ரேஸ் பண்ணும். இரி உனக்கு பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதாரி லெட்டர்ல தூக்கினால ஒரு மூவ் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு மூவ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு மூவ் வச்சு என்ன செஞ்சுக்கணும்? லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா, இஸ்மு மஃபூல லாஸ்ட் பிஃபோர் ஃபத்ஹா. அப்போ என்ன செய்யலாம்? யன்கலிபு இருக்கா, அதுல மூவ் வச்சா முன்கலிபு. தட்ஸ் ஆல். முன்கலிபுன் வந்துருச்சா? முன்கலிபுன். இன்கலப யன்கலிபு, இன்கலிப், முன்கலிபுன். முன்கலிபூன் என்று குர்ஆன்ல வருது. திரும்புபவர்கள் ப்ளூரலா. ஓகே, முன்கலபுன். ஐய முன்கலிபு யன்கலிபூன் அப்படின்னு சொல்லி கூட குர்ஆன்ல வருது. ஒரு சூராவுடைய இறுதியில கூட வரும். திரும்பும் இடம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஃபைன். முன்கலிபுன், முன்கலபுன், முன்கலிபுன், முன்கலபுன், முன்கலிபுன், முன்கலபுன். ஓகே, மஸ்தர் என்னன்னா எப்படி இக்திலாஃப்னு வந்துச்சு, அந்த மாதிரி இன்கிலாபுன் அப்படின்னு வந்துடும். ஏன்னா அதனுடைய ட்வின் தானே. இன்கலப இன்கிலாபுன், இன்கலப இன்கிலாபுன், இன்கலப இன்கிலாபுன், இன்கலப இன்கிலாபுன். முன்கலிபுன், முன்கலபுன், இன்கிலாபுன், முன்கலிபுன், முன்கலபுன், இன்கிலாப். இதே மாதிரி ஒரு வார்த்தை இன்கசர இருக்குது. இப்ப இன்கசருக்கு என்ன வரும்? இன்கசர, என்கசீரு, அம்ர் இன்கசீர், முன்கசீருன், முன்கசருன், இன்கிசாருன் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அடிஷனல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். இதுல இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா போதும். இப்போ ஃபுல் பேட்டர்ன் மாஷாஅல்லாஹ் ஃபுல் ஃபிளெஜ்டா இன்ஷாஅல்லாஹ் இப்போ பிராக்டிஸ் பண்ண போறோம். இன்கலப இன்கலபு, இன்கலப்து இன்கலப்து, இன்கலப்து இன்கலப்னா, இன்கலிபு இன்கலிபூன, தன்கலிப அன்கலிபு, தன்கலிபூன நன்கலிபு, இன்கலிப் இன்கலிபு, லா தன்கலிப் லா தன்கலிபு, முன்கலிபுன், முன்கலபுன், இன்கிலாபுன். ஹுவ இன்கலப, ஹிய இன்கலபத், ஹுவ யன்கலிபு, ஹிய தன்கலிபு. மாஷாஅல்லாஹ். இன்கிலாபுடைய ஃபுல் கீஸ். ஓகேங்களா? இன்கலப, இன்கலிபு முதாரி, அம்ர் இன்கலிப், முன்கலிபுன், முன்கலபுன், இன்கிலாபுன். இதை ஒரு கிளான்ஸ் நல்லா நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மனசுல பதியும். மாஷாஅல்லாஹ். 2 ஃபேலா இருந்தாலும் ரொம்ப சுலபமான முறையில் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ்
அடுத்ததோட நம்ம சந்திப்போம். முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீசெண்டா பார்த்ததுடைய ஒரு ரீகால் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது திரும்ப இது வந்து ஒரு கோர்வை செய்ய போறோம். சரிங்களா? இது ஒரு சொற்றொடரா கொண்டு வருவோம். 5 இது நம்ம சொற்றொடரா கொண்டு வந்தோம். ஒரு ஃப்ளோவா கொண்டு வந்தோம். என்ன? தாலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் முக்கியமானது, எனவே கருத்து வேறுபாடில் நேரத்தை வீணடிக்காதீர்கள், இஸ்திஃபாரில் பயன்படுத்துங்கள்னு சொல்லி அந்த 5ஐயுமே கொண்டு வந்தோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு 3 படிச்சிருக்கோமா, அதுக்கு ஒரு கோர்வை கொண்டு வர்றோம். ததப்பூர் செய்வோம். குர்ஆன் என்ன செய்வோம்? ததப்பூர் செய்வோம். மேலும் அந்த ததப்பூர் ஆய்வு செய்யறது, அது நமக்கு மத்தியிலே ததாருஸ், ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொள்வோம். எதற்காக? அல்லாஹ்வின் பக்கம் இன்கிலாப் ஆவதற்கு. எப்படி நம்ம அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப இருக்கிறோம், இன்ன இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் பக்கம் திரும்ப இருக்கிறோம். அதனால அல்லாஹ்ட்ட ஒரு நல்ல பேரோட, நன்மதிப்போட, நல்ல ஒரு நன்மையோடு பெறுவதற்கு போய் சேர்வதற்காக வேண்டி ததப்பூர் செய்வோம். குர்ஆனை அது ததப்பூர் செய்வது நல்லா நம்ம மனதில் பதிவாக இருக்கிறதுக்கு, மறக்காம இருப்பதற்காக வேண்டி நமக்கு மத்தியில் ததாரு செய்து கொள்வோம். ததப்பூர் செய்வதும் ததாரு செய்து கொள்வதும் அல்லாஹ்வின் பக்கம் இன்கிலாப் செய்வதற்கு நமக்கு நன்மையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டடி ஆல் டுகெதர் த குர்ஆன். சரிங்களா? அதாவது நீங்கள் அனைவரும் குர்ஆனை ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் அனைவருங்கிறது வந்து அம்ருல நீங்க ப்ளூரல் யூஸ் பண்ணல வந்துடும். அப்போ குர்ஆனை படித்துக் கொள்ளுங்க. 2 வார்த்தை தான், இத்தனை வார்த்தையே இருக்குது. அரபில 2 வார்த்தை தான் வரும். ததாரஸுன கிதாப் அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஹல் ததாரஸ்துமுல் கிதாப் அப்படிங்கறத தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.